Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்றைக்கி டேட்டு 16/3/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் யூஜி 2025க்கு இப்போ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதே போல் கரெக்ஷன் விண்டோவும் க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்தது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டோம். அது அக்செப்ட் ஆகிடுச்சா, ரிஜெக்ட் ஆகுமா, இல்லைன்னா அட்மிட் கார்டு எப்போ வரும், சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பெல்லாம் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, அதை பற்றின தகவல் இருந்தால் தெரியப்படுத்துங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான தகவலை தான் இந்த வீடியோவில் வித் ப்ரூஃபோடு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதாவது 2026 மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வேணும்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்பட்டாலோ 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி 7 நீட் யூஜி 2025க்கான ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. மார்ச் 7, 2025 அன்றைக்கி உங்களுக்கு அப்ளிகேஷன் விண்டோ க்ளோஸ் ஆகிடுச்சு 11:50 மணிக்கு, அதாவது 11:50 கரெக்ஷன் டேட் பார்த்தீங்கன்னா 9 மார்ச்லேருந்து 11 மார்ச் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அந்த டேட்டு இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போது அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் சிட்டி இன்டிமேஷன் இது பார்த்தீங்கன்னா 26 ஏப்ரல் 2025 அன்னைக்கு. இந்த டேட்டில் நீங்கள் 1, 2, 3 அப்படின்னு 3 சிட்டி நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு எந்த சிட்டி செலக்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறது அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிறது தெரியப்படுத்திடுவாங்க. மோஸ்ட்லி 99% உங்களுடைய ஃபஸ்ட்டு சிட்டி எதுவோ அதுவே உங்களுக்கு அலாட் ஆகிரும். அப்படி இல்லைன்னா 2வது சிட்டியோ இல்லைன்னா 3வது சிட்டியோ உங்களுக்கு அலாட் ஆகலாம். ஓகே, இப்போது ஏப்ரல் 26 2025 அன்னைக்கு உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் ரிலீஸ் பண்ணால் அதை எப்படி நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா 1 மே 2025, அதாவது உழைப்பாளர் தினத்தன்னைக்கு உங்களுக்கு நீட் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரூஃபோடு பார்க்க போகிறோம். இன்கேஸ் அட்மிட் கார்டோ இல்லை சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பையோ பார்க்க முடியல அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அட்மிட் கார்டும் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பையும் எனக்கு பார்க்க முடியல அப்படின்றவங்க என்ன செய்யணுங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது இது பார்த்தீங்கன்னா 2024 NTA ரிலீஸ் பண்ண ஒரு பப்ளிக் நோட்டீஸ். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 24 ஏப்ரல் 2024 உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பை அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ ரிலீஸ் பண்ணும்போது இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அட்வான்ஸ் இன்டிமேஷன் ஃபார் allotment of examination, NEET examination city to the applicants of NEET UG 2024 regarding. அப்போது இந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பில் மாணவர்களுடைய பெயர் வந்துருச்சு அப்படின்னாலே, அதாவது உங்களுக்கு எந்த சிட்டி அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டாலே உங்களுடைய அப்ளிகேஷன் அக்செப்டட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதற்கு முன்னதாக உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது டாக்குமெண்ட் நீங்கள் வைக்கல, சப்மிட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக நீங்கள் கொடுத்த ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கும், ஓகேங்களா, ரெஜிஸ்டர் இமெயிலுக்கும், அதே போல் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கும் உங்களுக்கு மெசேஜ் வரும். நீங்கள் அதை பார்த்துட்டு அவங்க என்ன மாதிரியான தகவல் கேட்குறாங்களோ அதை திரும்பவும் உங்களை என்க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்படி என்க்ளோஸ் பண்ணிங்கன்னா விடுபட்ட பெயர், இல்லைன்னா உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் எந்த டாக்குமெண்ட் கொடுக்கலையோ அதை சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனையும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. 99% எந்த ஒரு அப்ளிகேஷனும் இது வரைக்கும் ஓகேங்களா நீட் அப்ளிகேஷன்
அதாவது நீட் முதலாக அறிமுகப்படுத்திய அந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் 99% யாருக்கும் ரிஜெக்ட் ஆனதில்லை. ரிமைனிங் இருக்கிற 1%ல் யாராவது அப்ளிகேஷன் போடும்போது ஏதாவது சிறு தவறுகள் செஞ்சுருந்தால் அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. ரெஜிஸ்டர் மெயில் ஐடியை, உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னா 24 ஏப்ரல் 2024 வரைக்கும், ஓகேங்களா. 26 ஏப்ரல் 2025 வரைக்கும், 26 ஏப்ரல் 2025க்குள்ளே உங்களுக்கு அந்த மெயிலோ இல்லை கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸோ வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி வந்திருந்ததுன்னா அவங்க என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து உங்களை எந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ண சொல்கிறாங்களோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் இயர்னுடைய நோட்டிஃபிகேஷன். 14 சிட்டியில் 14 சிட்டி இன் அப்ராடு, 550 சிட்டிஸ் இன் இந்தியா நீட் எக்ஸாம் வந்து போன வருஷம் நடந்தது. அதுக்கான டைமு, டேட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்டிமேஷன் ஸ்லிப்பு அட்வான்ஸாக ரிலீஸ் பண்ணியாச்சு. அதுக்கு நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடியான அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்து உங்களுடைய சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது உங்களுடைய சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பை நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணிக்கணும்? என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுடைய நீட் அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்து நீங்கள் உங்களுடைய சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பில் உங்களுக்கு எந்த சிட்டி அலாட் ஆகிருக்குது, நீங்கள் கொடுத்த 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் இருக்கிற சிட்டி உங்களுக்கு அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதில் வந்து முக்கியமான தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு அட்மிட் கார்டு கிடையாது, அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் மட்டுமே. இதனை வைத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், முன்கூட்டியே உங்களுக்கு எந்த சென்டரில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீட் யூஜி அட்மிட் கார்டு வந்து பின்னர் வெளியிடப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது இன்கேஸ் எனி கேண்டிடேட் ஃபேஸ் டிஃபிகல்ட்டி இன் டவுன்லோடிங் ஆர் செக்கிங் தி எக்ஸாமினேஷன் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் ஃபார் நீட் யூஜி 2024, இது கடந்த ஆண்டுனுடையது. இப்போ இந்த ஆண்டு வந்து 2025 கொடுப்பாங்க. அப்படி இருந்தால் அவங்க கொடுத்துருக்கிற ஹெல்ப்லைன் நம்பருக்கும் அவங்க கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கும் மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வருடம் 26 ஏப்ரல் 2025 அன்னைக்கு இதே மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து உங்களுக்கான எந்த சிட்டி அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும். அதில் ஏதாவது உங்களுக்கு சிக்கல் இருக்குது, டவுன்லோட் பண்ண முடியவில்லை அப்படின்னா என்ன பண்ணணும், ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம், ஆர் என்டிஏனுடைய மெயிலுக்கு மெயில் பண்ணலாம். த கேண்டிடேட் அண்ட் த பேரண்ட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு கீப் விசிட்டிங் என்டிஏ வெப்சைட்டை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்கள். எந்த விதமான அப்டேட் வந்தாலும், எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உடனுக்குடனாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். அடுத்தது ஹால் டிக்கெட்டை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையும் அடுத்த ஸ்லைடில் கொடுத்துருக்குறேன், அதையும் பார்த்துருங்க. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 1 May 2024 ஹால் டிக்கெட்டுக்காக வெளியிடப்பட்ட பப்ளிக் நோட்டீஸ். இதே மாதிரி 1 May 2025லையும் நம்மளுக்கு வந்து ஹால் டிக்கெட், அதாவது அட்மிட் கார்டு, நீட் யூஜி 2025க்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன தகவல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மோர் தேன் 24 lakhs கேண்டிடேட் வந்து போன வருஷம் அப்பியர் ஆனாங்க. அப்போ இந்த தகவலை வச்சு தான் என்ன பண்ண முடியும், 2025ல் எத்தனை மாணவர்கள் நீட்டுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவல் தெரிய வரும். ஓகேங்களா. இப்போதைக்கு செய்தித்தாள்லையும் மீடியாலையும் வந்திருக்கிறது வந்து தோராயமான எண்ணிக்கை மட்டுமே. அப்போது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த மாதிரியான என்டிஏனுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் வெளியிடப்பட்டால் மட்டுமே தெரிய வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 557 சிட்டி இன் இந்தியா, 14 சிட்டிஸ் இன் அவுட் சைடு இந்தியாலையும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஆல்ரெடி அட்வான்ஸ் இன்டிமேஷன் ஸ்லிப்பு
அதாவது அட்வான்ஸ் இன்டிமேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன் சிட்டி எந்த சென்டர் அப்படிங்கிறது நம்ம போன ஸ்லைடில் பார்த்தோம் இல்லைங்களா, அதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது நீட் யூஜி 2025க்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா தேர்வு நடக்கக்கூடிய நாள், நேரம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து போன வருஷத்தினுடையது. அப்போது அதில் 200 மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த வருஷம் 180 கொஸ்டின்ஸ் 180 மினிட்ஸ். அப்போ டைமு வந்து இங்கே மாறும். ஓகேங்களா? அடுத்தது டேட் ஆஃப் எக்ஸாம், அதுவும் என்ன, எந்த டேட்டில் எந்த டைமில் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ரிலீஸ் ஆஃப் அட்மிட் கார்டு 1 May 2025 வந்துடும். இங்கே சோர்ஸ் டு டவுன்லோடு த அட்மிட் கார்டு, இந்த லிங்க் இருக்குது இல்லைங்களா, இந்த லிங்க்கில் https://exams.nta.ac.in இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே உங்களுடைய அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு கடந்த ஆண்டு யூசர் ஐடியா, அப்ளிகேஷன் நம்பரையும், பாஸ்வேர்டாக, டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் இதே மாதிரி கொடுப்பாங்களா, இல்லை இதில் ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீட் யூஜி 2025க்கான அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பும் நீட் யூஜி 2025க்கான அட்மிட் கார்டையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் கடந்த ஆண்டு என்டிஏ ரிலீஸ் பண்ண அந்த நோட்டிஃபிகேஷன் தான். தேவைப்படுறவங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். மேலும் இதில் உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் அதுக்கான ஹெல்ப்லைன் நம்பரையும் கொடுத்துருக்காங்க. என்டிஏனுடைய அஃபீஷியல் மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடிக்கு கால் பண்ணி எனக்கு அட்மிட் கார்டு வரலை, டவுன்லோட் பண்ண முடியல, இல்லைன்னா சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பை தெரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற உங்களுடைய கொரிஸை நீங்கள் மெயில் பண்ணியோ ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணியோ கேட்டுக்கொள்ளலாம். ஓகேங்களா? இப்போது நீட் 2025க்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். இது பார்த்திங்கன்னா பாஸ்ட் 4 இயர்ஸாக நம்ம வந்து இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். நம்ம SAPVS யூடியூப் சேனலில் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துக்கிட்ட மாணவர்கள் வேரியஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் இந்தியா, அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ், டீம்டு யூனிவர்சிட்டி, இது மாதிரியான எல்லா இடங்கள்லையும் இப்போ ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனை பற்றிய முழு விபரத்தையும் பெற்றுக்கொண்டு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலோ ஆர் 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் நீட் யூஜி 2025க்கு நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அண்டு ஆஃப்லைன் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஃப்ரம் 1 December 2024 நிறைய மாணவர்கள் இதில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டுருக்குறாங்க. உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வேணுனாலும் எழுதிக்கலாம், ஆஃப்லைன் டெஸ்ட் வேணுனாலும் எழுதிக்கலாம். 35 டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம். இப்போ 38 டெஸ்ட்டு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குது. இன்னமும் 50 நாட்கள் உள்ளன. இந்த 50 நாட்களில் மேக்ஸிமம் எவ்வளோ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண முடியுமோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸினுடைய விருப்பத்தின் பேரில் நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது, அதாவது கூடுதல் நேரம் கிடைக்கும்போது நீங்கள் இந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாம். ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, சொல்யூஷன் இதெல்லாமே நம்ம சென்ட் பண்ணிடுவோம். OMR ஷீட்டும் சென்ட் பண்ணிடுவோம். ஆன்லைனில் நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ணோன்னே அவுட் ஆஃப் 720க்கு உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் அப்படிங்கிறது இமிடியேட்டாக ஸ்கோர் கார்டு உங்களுக்கு வந்துடும். கரெக்டான கொஸ்டினுக்கு +4 மார்க், தவறான கொஸ்டினுக்கு -1, அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 மார்க்ஸ் கால்குலேட் பண்ணி வந்துடும். இதுக்கான சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 rupees. தேவைப்படுறவங்க உங்களுடைய கூடுதல் நேரத்தை இந்த மாதிரி டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய ஸ்கோரையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நீங்கள் டே ஸ்காலராக ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுக்கிட்டு இருந்தாலோ, இல்லை ரூம் எடுத்து படிச்சுட்டு இருந்தாலோ, வீட்டிலிருந்து டே ஸ்காலராக போயிட்டு இருந்தாலோ, செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் உங்களுடைய எக்ஸ்ட்ரா டைமில் நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ஷெட்யூல் ஆகட்டும், இல்லை கோச்சிங் சென்டருடைய ஷெட்யூல் ஆகட்டும் டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம வைக்கிற டெஸ்ட்டை நீங்கள் எழுதி கொள்ளலாம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனை பற்றிய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. Have a nice day.